ஹாய் மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது பக்கத்துலேயே ஹை பட்டன் இருக்கும். ஹை பட்டனை கொடுத்து உங்களுடைய ஸ்கோரையும் எங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி விலாகு தான். ஸோ இன்றைக்கி விலாகில் நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து பார்த்தா எங்கள் ஊர் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு பனி, மெல்லிய ஒரு பனி இல்லையா, சூப்பராக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தண்ணி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிறதுங்க. இந்த வீட்டில் இருக்கிற குழாயிலேருந்து தண்ணி திருவி இங்கே வெளியில் வச்சுருக்கிற பாத்திரத்தை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் எழுந்திரிக்கல. பாய் படுத்த பாயும் அப்படியே தான் கிடந்துச்சு. ஸோ அப்படியே வெளியே வந்தால் பாத்திரம்லாம் தேய்க்கிறாங்க. இங்கே வந்து கொட்டாயில் வந்து பிள்ளைங்க வந்து குளிக்கிறதுக்கு சுட தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. குண்டானில் ஐயா குண்டா சுட தண்ணி வைக்கிறதுக்காகவே அந்த குண்டா. சரி, இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்க, 9 மணி ஸ்கூலுக்கு பிள்ளைங்க இன்னும் எழுந்திருக்காம என்னடா பண்ணுறாங்கன்னு உள்ளே திறந்து பார்த்தா ஏதோ அதிகாலையில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்களுடைய தூக்கத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த பாருங்க, அங்கே இருக்கிற குழாய் தான். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாய் என்ன எடுக்கவே இல்லை. இதெல்லாம் எப்படி அப்படியே பிள்ளைங்க போனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. இது வந்து இங்கே தாங்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுற வேலைகள். என் லேப்டாப் அங்கே இருக்குது பாருங்கள். இங்கே கிச்சனில் வந்து காப்பி குடிக்கிற பிள்ளைங்க இருந்தது, காப்பி குடிக்கிறதுக்காக சுட தண்ணி வர காப்பி போடுவாங்க. அதேமாதிரி செய்யறதுக்கு டிஃபன் செய்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் ஊர் பொது குழாயிலேருந்து வர தண்ணி நின்று போச்சு. அப்பப்போ தண்ணி தேவை. அதுக்கு எங்கள் வீட்டு மோட்ரு, அந்த குழாயில் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த குழாயிலேருந்து வெளியில் இருக்கிற அந்த பழைய பாத்ரூம் தண்ணிலாம் சுட்டுட்டு இருந்தது, அங்கே வர வைக்கிறதுக்கு தண்ணி வந்து டியூப் எடுக்கணும். அந்த டியூப்பை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடம் தோட மாதிரி வச்சுருக்குறோம். அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூமும் வச்சுருக்குறோம். அந்த ரூமில் இருக்கிற டியூப்பை எடுத்துக்கிட்டு வரணுங்க. அந்த டியூப்பை எடுக்கத்தான் இப்போ நான் அங்கே போயிட்டுருக்கிறேன். ஸோ பின்னாடி போயிட்டுருக்கிறேன் பார்த்தீங்களா. படிக்கிற பிள்ளைங்க 8 மணி வரையும் தூங்குதுங்க. 9 மணி ஸ்கூலு. அந்த 1 ஹவரில் எங்கள் வீடு ஒரு பரபரப்பாக இருக்கும் பாருங்க. பயங்கரமாக இருக்கும். இப்போ இந்த டியூப்பை எடுத்துக்கிட்டு போய் நான் அந்த குழாயில் சொருவி அந்த டியூப்பை எடுத்துக்கிட்டே போயிட்டு அங்கே பழைய பாத்ரூமில் இருக்கிற தொட்டியில் தண்ணியை சேர்க்கணும். எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் குழாயில், அந்த பொது குழாயில் வந்து தண்ணி வர்றதுன்னுச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் பெருக்கிக்கிட்டு இருக்கா. எங்கள் அத்தை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வண்டி இங்கே நிற்கிது, வண்டியை எடுத்து வெளியில் விடணும். அந்த வண்டியை விடுறவர் வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுந்திருக்கல. சரிங்களா. ஸோ பாருங்கள், இப்போ நான் போயிட்டுருக்கிறேன், இந்த குழாயை எடுக்க போகிறேன். இப்போ அந்த குழாயை அங்கே ஒரு பைப் இருக்கும் பாருங்கள், அந்த பைப்பில் நான் செருகி இந்த டியூப்பை அங்கே இழுத்துக்கிட்டு போகணும். இது ஒரு புது மெத்தட். அதாவது எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி அந்த பைப்பை வந்து சொருவி உள்ளே விடுவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாடலில் தண்ணி ஏறாதும்பாங்க பாருங்கள். ஏன்னா நான் அந்த செவுத்து மேலே விட்டுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ உயரத்துலாம் தண்ணி ஏறாதுன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி, அம்மா, தம்பி மனைவிங்க எல்லாருமே சொன்னாங்க. நான் இருந்தாலும் கேட்கல, ஒரு முயற்சி பண்ணுவோமே, ஏறுதா ஏறலையா அப்படிங்கிறத பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக சொருவி விட்டேன். இப்போ தண்ணி வருதான்னு போய் செக் பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டே இருங்களேன், தொட்டியில் தண்ணி வருதான்னு. இப்போ கேமராமேன் வந்து போகிறாருங்க தொட்டியை காட்டுறதுக்கு. அங்கே பாருங்கள், தண்ணி வருதா. ஸோ அப்போ என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ். ஒரு வழியாக நான் சொன்னது கேட்கல. இதுக்கு முன்னாடி இவங்க எங்கே திரும்ப தண்ணி விட்டுருப்பாங்க, இந்த குழாயில் தாங்க அங்கேருந்து உள்ளே இருக்கிற எல்லா கசடும் இப்படி வெளியே வரும். இதில் விட்டு குழாயை இழுத்துட்டு வருவாங்க. சரி, அதெல்லாம் கையை சுத்தமாகுமேங்கிறதுனால தான் இப்போ நான் அந்த செவுத்து மேலே விட்டுருக்குறேன். 6 அடி உயரம் அந்த செவுத்து இருக்கும், அது மேலே விட்டு இந்த பைப்பை இப்படி கொண்டு வந்தேன். தண்ணி விட்டுருக்குறாங்க. சரிங்களா. ஸோ அந்த பாருங்கள், பிள்ளைங்களுக்கு அந்த டீ நான் சொன்னேன் இல்லையா, டீ போட்டாங்க. டீயை வந்து இப்போ 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டீயை குடித்த உடனே அடுத்து பல் விளக்க போவாங்க. பல்ல விளக்குறாங்களா, டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பல் விளக்குறாங்க, அடுத்து பல்ல வந்து வாய் கொப்பளிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான், ஆனால் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. இன்னொரு கடைக்குட்டி சிங்கம், அவர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டார். நாங்கள்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு வந்தோம். நாங்கள் வந்துட்டோங்கிறதுனால ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறதுனால தூங்குற மாதிரி ஆக்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முழிச்சுக்கிட்டாரு, ஆனால் எழுந்திரிக்க மாட்டார். எழுப்பி விட்டா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்கங்கிற பயம். இப்போ இங்கே 2 பேரும் வந்து குளிக்க போயிட்டாங்க, குளிக்க கிளம்புறாங்க. எங்கடா 2 பேரும் ஒன்றா போகிறாங்களேன்னா பார்க்காதீங்க,
பெரிய பாப்பா வந்து பாத்ரூம் உள்ள போயிடும். சின்ன பாப்பா வந்து இங்க அந்த வெளியிலேயே குளிக்கும். குளிக்கிறாங்க. இங்க 2 வீட்டுக்கார அம்மாவும் தக்காளி, வெங்காயம்லாம் அரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க டிஃபனுக்கு. சட்னியா, சாம்பாரான்னு தான் தெரியல. இந்த பாருங்க எங்க இட்லி கொப்பரையில இட்லி வெந்துகிட்டு இருக்கு. ஆ வெந்து எல்லாம் முடிச்ச உடனே சாம்பாரெல்லாம் வச்சு பிள்ளைங்க வந்து ஒரு வழியா டிஃபன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறது தான். அப்படி சாப்பிட்ட உடனே தலை வாரி விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப லென்த்தா போகுங்கிறதுனால அதெல்லாம் எடுக்கல. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கை மாட்டிட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு கிளம்புறாங்கங்க. பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து பஸ் நிற்கும். இந்த பாரு அங்கே ஒரு பையன் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கிறான் இல்லையா, அந்த இடத்துல தான் பஸ் வந்து நிற்கும். இந்த பிள்ளைங்கள கிளப்பி அனுப்புற வரையும் எங்க ஊடு வந்து அவ்வளோ சந்தை சந்தை எப்படி பரபரப்பா இருக்கும், அந்த மாதிரி பரபரப்பா இருக்குங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. அங்க லாஸ்ட்ல ஒரு பஸ் இருக்கு பார்த்தியா, அந்த பஸ் தான் வருது பிள்ளைங்க. ஸோ அந்த பாருங்க ஸ்கூல் வந்து ஏறுறாங்க. பள்ளி வேன் வந்து கிளம்புது. இதுக்கப்புறமா தான் எங்க வீடு பரபரப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.